கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளுமே ஆசீர்வாதம் வேணும். எல்லா குடும்பத்திலுமே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறுகிறது. நிறைய குடும்பத்திலே அன்பு கூற ஆள் இல்லை. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டுல 2 பேர் இல்லை 4 பேர் தான் இருக்கிறாங்க. சில வீட்டுல புருஷன் பொண்டாட்டி, சில வீட்டில் பிள்ளைகள் அம்மா அப்பா, சில வீட்டில் மாமியார் எக்ஸ்ட்ரா, சில வீட்டில் பாட்டி, சில வீட்டில் தனி தான். இப்படி நிறைய வீட்டில் இருக்குது. சில குடும்பத்தில் கவனிக்க ஆள் இல்லாமல் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்டலில் பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக இருக்காங்க. சில குடும்பத்தில் சகலவிதமான செழிப்போடு வாழ்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருப்பாங்க, புருஷன்ட்ட அன்பாக இருப்பாங்க. உன்னை போல பிறனை நேசி. அவருடைய கற்பனை என்னென்ன? உன்னை போல பிறனை நேசி. நம்ம வீட்டில் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கிறோம். மற்றவங்களை நம்ம எப்படி அன்பு கூறணும், என்ன செய்யணும்? ஏன்னா இந்த கடைசி காலத்தில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போகிற இடத்துல பக்கத்தில் கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்புகிறாங்க, அதுக்கப்புறம் ஏமாந்து போயிருந்தாங்க. கற்பனை அப்படின்னாலே உன்னை போல பிறனை நேசி. இப்போ அன்பு கூறுறாங்க, அன்பு எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் நம்ம அன்பு கூறும்போது அது எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்சம் நார்மலாக யோசித்து போவோமே. ஏன்னா எல்லா மனுஷர் மேலேயும் விழுந்த கடமை இதுவே. நம்ம எல்லாரும் அன்பு கூறணுமா? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்ட பிள்ளைகள் தான். கிறிஸ்துவனுடைய அவயம்தான், அவருடைய பிள்ளை தான். ஆனால் இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம் நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போகும்போது குடும்பமா போன மாதிரி தெரியும். ஆனா வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரே சண்டை. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இருக்காது. இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கு. பைபிள் அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். இப்போ ஒரு சின்ன கேள்வி. நன்மை தீமை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 2:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் நீங்க எல்லாருமே மனப்பாடமா படிச்சுக்கணும். யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சைக்கு போற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் மனப்பாடமா தெரியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போ இந்த வசனத்துல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. இதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கும். நன்மை செய்வீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல. நன்மை செய்யும் போது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக போயிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள்
இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. நம்ம உன்னை போல பிறனை நேசின்னு சொல்கிறோம்ல, உண்மையிலே நம்ம அன்பு கூறும்போது நம்மளுடைய வழி நித்திய ஜீவனுக்கு நேராக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்தில் ஏமாந்து போயிருந்தாங்க, ஏமாத்திருந்தாங்க. அப்புறம் நிறைய பாயிண்ட் சொல்லலாம். அன்பு கூறணும், ஆனால் அன்பு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ சில வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பு கூறுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசலை வைக்கலன்னு சொல்லி துக்கப்பட்டு இருப்பாங்க. நம்ம வேலை என்னென்னா, உன்னை போல பிறனை நேசி, அவ்வளோதான். அவனுடைய கற்பனை நம்ம கை கொள்ளணும். வீட்டில் மாமியார் இருக்கிறாங்களா, மாமியார்ட்ட அன்பு கூறுங்க. மருமகள் இருக்கிறாங்களா, அன்பு கூறுங்க. கணவன் மனைவி இருக்கிறீங்களா, அன்பு கூறுங்க. சில ஜெப குறிப்பெல்லாம் வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அவருடைய பிரமாணம், ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றினால் நன்மை சேருமா? நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உள்ள செய்தியில நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு கூர்ந்தா நன்மை, அன்பு கூறாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கோம். ஒருவேளை நான் அன்புலாம் கூற மாட்டேன், நான் இப்படியே தான் வாழ்வேன், ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லா செய்தியும் கேட்டுட்டு அன்பு கூறாமையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அன்பு கூறும்போது நம்ம நன்மை செய்கிறோம், அன்பு கூறாமல் இருக்கும்போது நம்ம தீமை செய்கிறோம். நம்ம வேலை என்னன்னா, இதயத்தில் கசப்பு வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் சில காரியம் இருக்கா, விட்டு விலகி போயிடணும். துன்மார்க்கமாக இருக்கிறாங்களா, விலகி போயிடணும். பாவ அடிமையில் இருக்கிறாங்களா, விலகி போயிடணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா, 2 முறை எச்சரிக்கை கொடுத்து நம்ம விலகி போயிடணும். ஏன்னா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வசனம் அன்பு கொஞ்சம் போட்டிருக்கு. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இப்போ நம்ம அன்பு கூறுறோம், சில வீட்டில் துன்மார்க்கனா வாழ்றாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தியத்தை சொல்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதப்பா, பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. இப்படிலாம் இருந்தா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அப்ப நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார். அப்படின்னா ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே போனா லாஸ்ட் இவங்களும் தப்பான வழியில போயிருந்தாங்க. ஒரு 14 வயசு வாலிப பையன் கஞ்சா பழக்கத்துல பழகிட்டான் போல இருக்கு. அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, 21 வயசு என் பையனுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமா கஞ்சா பழக்கத்துல இருக்கான் அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த தாயாருக்கு நிம்மதி இல்லை. என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது, பையன் போதை அடிமை, கஞ்சா பழக்கத்துல அடிமையா இருக்கான். நல்ல பையன்தான், ஆனால் கஞ்சா பழக்கத்துல பழகி அந்த வீட்டுல நிம்மதியே இல்லை. ஒரு குடும்பத்துல மனைவி எத்தனையோ முறை எச்சரிப்பு சொல்லி சொல்லி பார்த்தா அந்த கணவர் கேட்க மாட்டேங்கார், விபச்சார அடிமையில இருக்கார். வீட்டுல நிம்மதி இல்லை, பணம் ஃபுல்லா விபச்சாரத்துக்கு போயிருது. அவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுல பார்த்தா பணமே இல்லை. ஒரு குடும்பத்துல 25 வயசு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்ன சொல்லி கேட்டேன், என் கணவர் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரமாட்டேங்காரு, ஒருவேளை என்னைக்காவது வீட்டுக்கு வந்தா என்னை அடிக்கிறாரு. வீட்டுக்கு எனக்கு 2.5 வயசுல 2.5 வயசா 3 வயசு நினைக்கிறேன், 3 வயசுல பிள்ளை இருக்கு. வீட்டுல எனக்கு என் பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லை, பசியும் பட்டினியுமா இருக்கும். என் கணவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இதையே உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார். ஒருவேளை சில குடும்பத்துல யோசிப்பீங்க, ஐயா நான் பரலோகத்துக்கு போகணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள மாறி உண்மையா வாழும்போது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக போயிட்டு இருக்கோம்.
இந்த உலகத்துல நிறைய மோசம் போக்குற வழி இருக்கு, நிறைய கெட்டு போற வழி இருக்கு, நிறைய தவறான மனுஷங்க இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்துல ஏமாத்துறாங்க, நிறைய குடும்பத்துல வஞ்சிக்கிறாங்க, நிறைய குடும்பத்துல அடுத்த வீட்டு சொத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் பெரிய கால்குலேஷனே போட்டுட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல பொருள் ஆசை நிமித்தமாக கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. பரிதானம் வாங்கி 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 சொத்து சேர்க்கிறாங்க. ஒரு நாள் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கடைசி காலத்திலே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கு, அன்பு தணிந்து கொண்டிருக்கு. ஒரு குடும்பத்துல பிசாசு எப்படி வாரான்னு சொல்லி கண்டுபிடிச்சதில்ல, அக்கிரமத்து மூலியமா வரான். அப்படி இல்லைன்னா அன்பு கூற பிடிக்கல, மனைவிட்ட அன்பு கூற பிடிக்கல, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அன்பு கூற பிடிக்கல, செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் யார்கிட்டயோ பேசுறாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல அப்படிதான் நடக்கு. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் யார்கிட்டயோ மணிக்கணக்கா போன் பேசி அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே தவறான தொடர்பு, தவறான சிநேகம், தவறான உறவு, தவறு தவறுன்னு சொல்லி தவறுக்கு மேல தவறு பண்ணி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கு. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரியையையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு செயல்களையும் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை 24 மணி நேரம் நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்தா நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் எத்தனையோ ஜெப குறிப்பு வரும்போது, சில குடும்பத்துல ஜெபிக்கும் போது நிறைய காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எத்தனையோ இருக்கு. மனுஷரை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, சொந்தக்காரங்களை நம்பி 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் கூட கொஞ்சம் பணம் வரும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தா நிம்மதியே இல்லை. என்ன என்ன என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. 1 கோடி ரொம்பலாம் இல்லை, 1 கோடி தான். ஆமா, சாக்லேட் மாதிரி 1 கோடி ரூபா போயிட்டு 1 கோடி ரூபா போயிட்டு வர மாட்டுக்கு. இப்போ பார்த்தா அம்மாவுக்கு நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா பணம் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வரமாட்டு. இன்னொரு குடும்பத்துல ஒரு டாக்டர் 90 லட்சம் ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. பணம் புகையா போயிட்டு, அவ்வளவுதான். நோ ரிப்ளை. டாக்டர் ஐயாவுக்கு என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ பணம் போச்சு. 90 லட்சத்தை ஒரு சர்ச்சு கிட்ட கொடுத்திருந்தா ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சிருக்கும். இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரியையும் அழகா எழுதப்பட்டு, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான அப்படின்னா யாருக்குமே தெரியாம ரகசிய பாவத்துல இருப்பாங்க. இந்த ரகசிய பாவத்தை எல்லாம் தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார். உண்மையில ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ரகசிய பாவமும் இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு காரியமே இருக்கக்கூடாது. உண்மையா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். காலவேளையில் இந்த செய்தி பேசும்போது நிறைய குடும்பத்துல கவனிச்சு கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாம் நியாயத்திற்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்ப கடைசி காலத்துல பயமே இல்லை. இஷ்டம் போல பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இஷ்டம் போல கெட்டு போக ஆரம்பிச்சாச்சு. சோதம் குமரம் பாவம் என்று எழுதப்பட்டு கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் அசுத்தமான பாவங்கள், ஓரினை சேர்க்கை, விபச்சாரம் பெருகிட்டு வருது. கடைசி காலத்துல துர்க்குணம் பெருகிட்டு வருது. இதெல்லாம் கடைசி காலத்துல அதிகமா பெருகிட்டு வருது. அசுத்தம் பெருகிட்டு வருது, தீமை பெருகிட்டு வருது, பொல்லாத காரியம் பெருகிட்டு வருது. இப்படிப்பட்ட காலத்திலே
நோவாவை போல நீதிமானா வாழணும், நோவாவை போல உத்தமனா வாழணும். தன் காலத்திலே என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலம் பொல்லாத காலம்தான். இயேசுவை பற்றி கொள்வோம். கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் நம்ம கூட வந்தா மட்டும்தான் நமக்கு சேஃப்டி. அதனால காலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ என் கூட இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சில குடும்பத்துல எப்படி ஜெபகுறி போறது அப்படின்னா, ஆன்லைன் மூலியமா 50,000 போயிட்டு, 1,00,000 போயிட்டு, 2,00,000 போயிட்டு, பல லட்சங்கள் போயிட்டுன்னு சொல்லி ஜெபகுறி போறது. ஆன்லைன் மூலியமா பணம் போயிருது, காணாம போயிருது. இந்த கடைசி காலத்துல நம்ம எப்படி வாழ்றோம் என்பது ரொம்ப முக்கியம். காலவேளையிலே காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, நம்ம தேவனுக்கு பயந்தாலே தீமையை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தேவனுக்கு பயந்து வாழாமல் தீமையில நின்று கொண்டிருக்கிறாங்க. தீமையில் நின்று கொண்டிருக்கும் போது அது ஒரு நாள் மரணத்துல போய் முடிஞ்சிடும். தேவனுக்கு பயந்து வாழணும் அப்படின்னா தீமையை வெறுத்து வாழணும், தீமையை விட்டு விலகிடணும். தீமைன்னு தெரிஞ்சுட்டுனா போட்டுட்டு ஓடிடணும். ஐயோ தீமை வந்துட்டு நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கோள், உன்னை போல பிறனை நேசி கற்பனை கைக்கோள். எல்லா மனுஷர் மேலே விழுந்த கடமை இதுவே. அவன் முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு கிரியையும், ஒவ்வொரு செயல்களையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்தரங்கத்துல எதெல்லாம் செய்யறோம் பரமபிதா பார்த்துட்டே இருப்பாரு. என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் வாழ்க்கையில நான் கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போறேன், எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியுதா இல்லையோ? கேமரா 24 மணி நேரம் வீட்டுக்கு வாசல்ல வேணா வச்சிருக்கலாம். ஆனா நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கேமராக்கு தெரியாதுல்ல. இப்ப நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம், ரோட்ல கேமரா இருக்கு, சரி. காரை வேணா கேமரா ஸ்கேன் பண்ணும், உள்ள இருக்கிற மனுஷனை ஸ்கேன் பண்ண முடியாதுல்ல. கார்ல உள்ள வெளியில் நம்பரு, கார்ல அந்த கலர் வேணா ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா காருக்குள்ள யார் ஓட்டிட்டு போறா, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நல்லவன் நல்லவன் சொல்லிடலாம். ஆனா தேவன் இதயத்தை பார்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் என்னன்னு சொல்லி தெரியும். அதனால அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் என்று எழுதப்பட்டு, என் இதயத்துக்குள்ளே தவறான காரியம் இருக்கா, நன்மையான காரியம் இருக்கா, தீமையான காரியம் இருக்கா, நன்மையான காரியம் இருக்கா, பரிசுத்தமான காரியம் இருக்கா, அசுத்தமான காரியம் இருக்கா, நற்கிரியை இருக்கா, துர்க்குணம் இருக்கா, எல்லாமே தேவன் பார்ப்பார். எல்லாமே தேவன் பார்ப்பார். அதனால இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட்டே. நம்ம பரலோகத்துல போகும்போது நம்ம செய்த நன்மையானாலும் தீமையானாலும் கிரியை மட்டும் பரலோகத்துல போயிடும். ஆமா, அதனால இந்த பூமியில வாழ்ற காலத்துல நான் என்ன பண்ணினாலும் யாருமே பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி வேற வேற இடத்துல கூட இருக்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியும். எல்லா நாட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டா தேவனுக்கு தெரியும். அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்காரு. யார் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது, யார் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதனால கால வேளையில இணைந்து இருக்கிற குடும்பம் கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கை கொண்டால் நம்ம நித்திய ஜீவன். அன்பு கூறணுமா, அதான் நன்மை. கற்பனையை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம். கற்பனையை கை கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா அங்க சாபம் சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லை. வீட்டில் இருக்க மாமியார் கவனிக்க முடியல, அம்மா அப்பாவை கவனிக்க முடியல. நிறைய வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அன்பு கூறணும், அது நம்ம வேலை. தீமை தெரிஞ்சா விலகி ஓடிடுங்க, பொல்லாப்பு தெரிஞ்சா விலகி போயிருங்க, அது தப்பு இல்லை. துன்மார்க்கமான காரியம் இருக்கா, பேருங்க தள்ளி போயிருங்க, தப்பு இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கேர்ஃபுல். அதனால காலவேளையில் செய்தி கேட்டுட்டு அன்பு கூறாமல் இருக்கக்கூடாது, அன்பு கூறணும். ஆசிரியக்கப்பட்ட ஜனமா மாறணும் அப்படின்னா கற்பனையை கை கொள்ளணும். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு மனுஷன் கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் கிடையாது, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
நம்மளை உருவாக்கின தேவன் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். அந்த நியாயத்திலே கொண்டு வரும்போது ரவிராஜா இருந்தாலும் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா சட்டத்தின்படி வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து, கற்பனையை கை கொண்டு உண்மையா வாழ்ந்து, தீமையை விட்டு விலகி, பாவம் பண்ணி பறிக்க பண்ணி, மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து பரலோகத்துக்கு போகணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி எப்படி வாழ்றோம்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும்போது நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மனமாற்றம் வேணும். தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. உண்மையாக வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. பொய் பேச வேண்டாம். பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நீதியை பின்பற்றுவோம். நல்ல காரியங்கள் செய்வோம். நன்மை செய்வோம். அன்பு கூறுவோம். பரிசுத்தமாக வாழ்ந்த தேவன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்க எப்படி வாழ வேண்டும் என்று பேசுறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல குறை இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சு உங்க கிருபையால் நிரப்பி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பம் கர்த்தர் எங்க கூட வரணும்ப்பா. நாங்க உங்க பிள்ளையா வாழணும். உங்க சித்தத்துக்குள்ள நாங்க வரணும். தேவ சித்தத்தை உணர்ந்து நாங்க அதன்படி வாழணும். எங்களுக்கு அப்படி ஒரு இருதயம் தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பரிபூரணமா ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விதமா எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோம் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீராச்சு. உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. பரிசுத்தானால் நிரப்புங்கப்பா. சத்திய ஆவியினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுஸ் தாங்கப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டு அருவருப்பு பொய் ஒன்று மாதிரி பிரவேசிப்பதில்னு சொல்லிப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. 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 சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. 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 தூ ஷலபா லஹன் தொட்டோ நமா குரு லபு ஷபா லபா லபா லஹூரபா கபுது விக்கேதுனா லீ மா குரு ஷந்தோ டுனமா கபுது விக்கேதுனா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை அப்பா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வேற வேற நாட்டுல இருக்காங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் அப்பா. சில குடும்பத்துல தீமையான காரியத்துல போய் சிக்கி கொண்டாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல குறைகள் குற்றங்களுக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசிரிங்க. ரீபோ ஷந்தோ டோனமா கபுது வைக்கதுனா லேபோ ஷபலபலபா கபுது வைக்கேதுனி கந்தோ டொரபலா தூஷலபபா கபுது வைக்கேதுனா. எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும். ஆசீர்வதிப்படட்டும். ரேபோ ஷபாது நமலா ஹது நமரா கபுது வைக்கேதுனா லேபா கபுது வைக்கேதுனி கந்தோ டொரபா கபுது வைக்கேதுனா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிப்படட்டும். ரீபோ ஷபலபலபா கபுது வைக்கேதுனா ரீபா கபுது வைக்கேதுனா லீபா கர ஷந்தோ டொனமா கபுது வைக்கேதுனா லீபா கபுது வைக்கேதுனா
லிபோ ஷபலபா கபுது வெக்கேதுனா லீபா கபுது வெக்கேதுனி ஷந்தோட்டோ நவா கபுது வெக்கேதுனா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுடைய தேவையிலெல்லாம் கத்தர் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல அப்பா வேற வேற நாட்டுல அப்பா வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. எல்லாரையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. போக்குலையும் வரதுல கத்தர் கூட இருங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கத்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. அவனுடைய தலைமுறை, அவனுடைய வம்சம் எல்லாவற்றிலும் ஆசிரியங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இந்த கடைசி காலத்துல எப்படி வாழ வேண்டும் உங்க பிள்ளைகளுக்கு கற்பித்து தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை விசேஷமா கத்தர் இந்த நாளில் தொடணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படுத்த ராஜா. ஆசீர்வாத மழை ஒவ்வொரு குடும்பத்திலும் பெய்யட்டும்ப்பா. தரித்திரம் நீங்கி போட்டும், பஞ்சம் நீங்கி போட்டும், வேதனை மறையட்டும். தேவையில்லாத பொல்லாத சர்ப்பத்தின் கிரி எந்தெந்த குடும்பத்து விரோதமா இருக்கோ அந்த எல்லா தந்திரமான கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும் ராஜா. ஆன்லைன் மூலியமா கேட்கிற ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. ரீபோ ஷபா லபா 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 லஹூரபா லபா துனமலகிறது ரீபா கபுதுபே கேதுரி ஷந்தொட்டனமா கபுதுபே கேதுனா. எல்லா குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாம மையப்படுத்தும்பா, உங்க நாம மையப்படுத்தும்பா, உங்க நாம மையப்படுத்தும்பா. லீபா லாபா லாபா ரபு ஷபாது ரபா லபா கபுதுபே கேதுனா லீபா கபுதுபே கேதுனா ரீமா கர ஷந்தோட்டோ ரபா கபுதுபே கேதுனா லீபா கபுதுபே கேதுனி கரதுன மர ஷந்தோட்டோ ரபா கபுதுபே கேதுனா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். லிபோ ஷபா லபா லபா லஹரது லாபாதுனா மலா கபுது பெக்கேதுனா லிபா கபுரு ஷேதுனி மரக்கன் தொட்டு ரபாலா லீகா லாக்கரபுதுனி மரா கபுது பெக்கேதுனா லிபா ஷபதுன மரா கபுது பெக்கேதுனா லிமா கோரோ ஷந்தோட்டோ நமா கோரோ லாபா கபுது பெக்கேதுனா லிபா கபுது பெக்கேதுனா ரிபோ ஷபலபா கபுது பெக்கேதுனா லிமா லாக்கா ராதா நமா ராக்குரு லாபா கபுது பெக்கேதுனா லிபா கபுதுனி ஷெகதுனி மரா கபுது பெக்கேதுனா லீபா தூனா மாரா தனா மாரா துரா ஷபதுரபலா. எல்லா குடும்பத்துக்குள்ளும் அக்னி பட்டி பிடிட்டுப்பா, அக்னி பட்டி பிடிட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால அக்னி பட்டி பிடிட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல அக்னி பட்டி பிடிட்டுப்பா, அக்னி பட்டி பிடிட்டுப்பா. கடைசி காலத்துல அக்னி பட்டி பிடிட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்த சந்திக்கிறப்பா. ரீபா ஷாபா லாபா தூராபா கபுது வைக்கேதுனா லீபா கபுது வைக்கேதுனா. பூமியின் மேல அக்னியை போடுந்தேன், அது இப்பொழுதே அக்னி பட்டி பிடிட்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் அக்னி பட்டி பிடிட்டுப்பா. அக்னி ஜுவாலையாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுங்கப்பா. எந்த குடும்பத்து விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. ரீபோ ஷாபா துரபலா துரபா கபுது பெக்கேதுனா. எல்லா குடும்பத்துடைய கிரியில அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால சுத்திகரி உண்டாகட்டும்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. வெளியில் புறப்படுறாங்க, போக்குவரத்தில் கற்று கூடங்கப்பா. வாகனத்தை பொறுப்படுத்துவங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாற்றித்தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. கற்பதுமையாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்க கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. டெலிவரி பொறுப்படுறாங்க, பரமவைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறோங்க. எல்லா தடையிலும் நீக்கி ஆசீர்வதிங்க, நீக்கி ஆசீர்வதிங்க, நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமா மனமகிழ்ச்சி வாழ்க்கை கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அப்படின்னா எல்லா குடும்பமும் கர்த்தர் பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் சித்தத்துக்குள்ள நாங்கள் வரணும்ப்பா. இந்த நாளைகள் ஜெயமாக மாற்றித்தாங்க. எங்கள் கூட நீங்கள் வாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்க இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவருடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பூர்ண சுகமாக்கித்தாங்க. இந்த நாளில் சாட்சியில் ஒரு வாழ்க்கை வளர்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் எல்லா தடைகளும் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடு. துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட நிரப்பி பரிபூர்ணமா சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர் காத்துடன் ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தூங்கும் முன்பா 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணி ஆன்லைன் மூலியமாக நீங்களும் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.